அன்னையே ஆவியே இன்பத்தமிழே ஈகை புலந்திரைத்து குலைகள் புலகத்தமிழே உயிரே உணர்வே அந்த உணர்வுக்கு ஊக்கமிக்கும் ஊனைய துவக்கிய முதற்கண்ணாவியே நான் இன்று ஏற்றுக்கொண்ட தலைப்பு தமிழறியால் சம்பரிப்போம். இந்த இந்திய கண்டத்திலே 1300க்கும் மேற்பட்ட ராமாயணங்கள் இருக்கையில் கம்பர் எழுதிய கம்பராமாயணம் மட்டும் நிலைத்து நிற்பதற்கு காரணம் ராமாயணம் என்பது கதையால் சொல்லி கருத்தாக முடியும். ஆனால் கம்பராமாயணத்தை மட்டும்தான் காவல் தகில் சுவை நிறைத்து கம்பரால் கவியால் நிறைவேற்றிருந்தார். இப்பதான் கம்பராமாயணம் என்பது இந்த இந்திய துணைக்கண்டத்தின் காப்பி பெருமை பெற்றாக உள்ளது. மேலும் கம்பராமாயணத்தை பொறுத்தவரை சிறப்பு என்னவென்றால் கம்பராமாயணத்தில் மட்டும்தான் ராவணருக்கென்றும் வீரனுக்கென்றும் ராமனுக்கென்றும் சீதைக்கென்றும் தனித்தனியாக அழைக்கப்பட்டு பார்க்கப்பட்டிருக்கும். மேலும் அனைத்து ராமாயணங்களில் ஒரு ஆப்தான் ஒரு தீயமாகவே காட்டப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது கம்பராமாயணத்தில் மட்டும் ராவணருக்கென்று ஒரு தனி சிறப்பு கொடுத்து ராவணையும் அந்த அவர்களையும் போட்டி பாடிய ஒரு ராமாயணம் இருக்கிறதுனால ஒரு கம்பராமாயணம். மேலும் கம்பராமாயணத்தில் ராவணனை எந்த அளவுக்கு கம்பர் உயர்த்தி பேசியுள்ளார் என்றால் எல்லா விதமான ராமாயணம் கம்பர் ராவணன் அவனை அறக்கிறது கூட அந்த அறக்க சூழ்நிலையை தேவபுரமாக எடுத்து பார்த்த ராவணன் அந்த நாடு எப்படி இருந்தது என்று கம்பன் பாடுகிறான். தண்டலை மைந்தரா தாமரை திலக்கந்தாங்க கொண்டல்கண் உளவிலேக உலகம் வீத்து நோக்க தெப்பி மகரையால் மண்டைகள் தீர்வாத மருதம் வீட்டிற்கும் மாவோ என்று பாடுகிறான். ராவணன் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சிக்குறை செய்திருக்கும் என்று கம்பன் அளவாக பாடுகிறான். மேலும் அங்கு ராவணனின் அறக்கு மட்டுமே பார்க்கப்பட்டு எழுதிக்கிறான். ராமன் செய்த காலையும் சுத்தி காட்டி சீதையை வேறொருக்கு ராமனுக்கு மேலாக சேர்த்திருக்கிறான் கம்பன் என்றால் அங்கு கம்பன் மட்டும் பெருமைப்படவில்லை, இந்த அனைத்து தமிழ் சமூகமும் தமிழும் சேர்த்து பெருமைப்படுகிறது. எப்படி கொல்லப்படுகிறது? ஈன்ற பொழுது தன் மகனை பெரிது வைக்கும் தன் மகனை சாத்தோர் என கேட்டத்தான் என்று தமிழ் கம்பனை பார்த்து பாடுகிறது. தமிழால் கம்பன் பெருமைப்படுவோம், கம்பனால் பெருமைப்படுவோம் எந்த அளவிற்கு இந்த உலகை போற்றுமை இருக்கிறது கறி நாம் மாற வேண்டும். மேலும் கம்பராமாயணத்தில் கூறப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து கதாபாத்திரங்களுக்கும் ஒரு கட்டுப்பட்ட சிறப்புகளை தொம்பக்கூடியிருக்கார். அப்படியாக சீதை கருத்து எப்படி இருக்கு? இருந்த மாநிலம் செல்லடித்து இளம் ஆண்டியவா இங்கு நான் ராமனை கைப்பற்றிக் கொண்டு பார்த்து இந்த அசோகவனத்திலே வைத்திருந்தாலும் எப்போது ராமனே வந்து என்னை கூப்பிடுகிறாரோ அப்போதுதான் நான் செல்லேடத்தை இட்டாருவா அந்த இடத்தில் சீதை கருத்தை கம்பர் எட்டு ஆளுக்கு புரிந்து கொண்டு எட்டு ஆளுக்கு கவிதை எழுதிப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் தமிழர்கள் போற்றி பாடக்கூடிய கம்பராமாயணத்தில் ராமன் புகழ் பெற்றானோ இல்லையோ, ராமன் புகழ் பெற்றானோ இல்லையோ, தமிழ் கம்பனும் உலகத்தாட்டி போற்றப்படுகிறார்கள் என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் நினைத்தால் எந்த ஒரு சாமான விஷயத்தையும் எந்த ஒரு கருத்திலையும் ஒரு விபச்சிறந்த வைரபா பட்டி தீர்க்க முடியும். மேலும் இந்த கம்பராமாயணம் என்பது கருத்தையையும் அந்த கனிச்சுவையும் இங்கு மட்டும் இல்லாமல் உலகம் அனைத்து மனிதர்களுக்கும் பரப்பக்கூடிய தன்மை பெற்றது. இன்றைய சூழலில் சீன மொழியை சேர்த்தவர்கள் தன்னுடைய மொழி ஏதோ ஒரு காலத்தில் அனைத்து விடுதலை வயதில் தமிழை கற்கிறார்கள் என்றால் அந்த பயத்தை தாண்டி தமிழை கற்பிக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆர்வமாக இங்குள்ள அனைத்து உலகம் திரும்புவது தமிழ்தான். மேலும் இந்த தமிழ் அடையாளம் என்பது நம் இந்திய துணைக்கண்டத்தில் மட்டுமில்லாமல் இந்த நம்முடைய பக்கத்து ஆங்கிலம் மட்டுமில்லாமல் உலகம் எங்கும் பறிப்பார்க்கும் என்பதை உணர்த்தி கொண்டிருக்கும் இந்த காலத்திலே கம்பராமாயணத்தையும் இந்த உலகம் இருக்கும் வரை போற்றி புகார் வேண்டியது நம்முடைய கடமை என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சொல்லி விடுத்ததை நன்றி.